ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 40 ஃபீட் ரோட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து குன்றத்தூர் டு போரூர் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ஸ் வரும். குன்றத்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லேயே வந்துடும் உங்களுக்கு. இதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரோடு வரும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நேராக பார்த்திங்கன்னா கிறிஸ்டி ஸ்கூலு, மாதா மெடிக்கல் காலேஜ் போயிடும். எல்லாமே வந்து பக்காவான ஏரியா. பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குது. மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் இந்த வீடு இருக்குது. ஸோ குன்றத்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோடுக்கு நியர்பையே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரேட்டு கம்மியாக இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா லேண்டு காஸ்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000 per ஸ்கொயர் ஃபீட் போகுது. அதில் வந்து இந்த வீடு வந்து இப்போது 1220 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 89 தான் கோட் பண்ணுறோம். வித் இன்டீரியரோடு உங்களுக்கு ஃபுல்லி இன்டீரியரோடு வரும். நெகோஷியபிள் ப்ரைஸ், அதுவும் ப்ரைஸும் வந்து நீங்கள் பேசிக்கலாம். அதுபோல் தான் நம்ம இப்போ கோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அர்ஜென்ட்டு சேலு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 40 ஃபீட் ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ பாருங்கள், இதுதான் வீட்டோட எலிவேஷனு. ஷாப்பு வித்து டபுள் பெட்ரூம் வரும். லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1220 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். ஸோ 40 ஃபீட் ரோடு, ஒரு அழகான 40 ஃபீட் ரோடில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம வீட்டை போய் பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு ஸ்கொயர் ராடில் உங்களுக்கு வந்து மெயின் கேட் போட்டு கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஸ்கொயர் ராடு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்போட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10x 10 என்ற சைஸில் ஒரு ஷாப் வந்துடும். ஸோ அழகான ஒரு ஸ்கொயர் ராடில் உங்களுக்கு மெயின் கேட் வந்துடும். ஸோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேசியஸான பார்க்கிங்கோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ஃபீட் வந்துடும். 20க்கு 10 என்ற சைஸில் உங்களுக்கு பார்க்கிங் வந்துடும். ஒரு ஃபார்ச்சுனர் காரே நிற்கிற அளவுக்கான பெரிய பேசியஸான பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு. சுற்றி செட்பேக்கோடு இருக்கும் இந்த வீடு. ஏன்னா 1220 ஸ்கொயர் ஃபீட்டு சுற்றி செட்பேக் இருக்கும். சம்பு, செப்டி டேங்க்கு ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. 3 பேஸ் EB லைன் வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் ஏன் நிறுத்தி வச்சுருக்கோன்னா, இப்போ வந்து கஸ்டமர் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாரி உங்கள் டிசைன்லேயே எல்லாமே பண்ணி கொடுக்கலான்னு தான் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ புக்கிங் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மெயின் டோருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோர் பார்த்திங்கன்னா தீக்கூட்டில் உங்களுக்கு மெயின் டோர் வந்துடும். ஸோ அதுவும் நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைனில் நம்ம போட்டு கொடுக்கலாம். பேசியஸான ஹால் வந்துடும் உங்களுக்கு. நல்ல ஒரு பேசியஸான ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16x 14 என்ற சைஸில் ஹால் வந்துடும். ஸோ ஹாலில் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் வரும். அது உங்கள் டிசைனு, நீங்கள் என்ன டிசைன் சொல்கிறீங்களோ அந்த டிசைனில் ஃபால் சீலிங் கொடுத்துடலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிவி யூனிட் வந்துடும் இந்த ஏரியாவில். ஸோ அந்த டிவி யூனிட்டை நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ 2 பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 12x 11 என்ற சைஸில் வந்துடும். ஸோ 50 செட்பேக்கோடு வரும் இந்த வீடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வந்துடும். ஸோ கபோர்ட் ஒர்க்கு நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த கபோர்ட் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸும் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோர் டைல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா எல்லாமே யுவர் டைல்ஸ், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த டைல்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கிச்சன் நல்ல ஒரு பேஸ்டான கிச்சன் தான். கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x 11 என்ற சைஸில் இந்த கிச்சன் வந்துடும். கிச்சனுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா 4 feet செட்பேக் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு காமன் பாத்ரூமு. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14x 11 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும். நல்ல ஒரு வெண்டிலேஷனோடு போட்ட வீடு இது. ஸோ கபோர்ட் ஒர்க் வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு. கபோர்ட் ஒர்க்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமோட உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வீடு மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி இருக்குது. இதில் ஃப்ளோர் டைல்ஸு, ஃபால் சீலிங்கு, டிவி யூனிட்டு, கபோர்டு ஒர்க்கு, மாடுலர் கிச்சனு, நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே இதோட லிஸ்ட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து 89 lakhs வித் இன்டீரியரோட கோட் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் வேணான்னா 85. ரெண்டுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். மிஸ் பண்ணாதீங்க. 40 ஃபீட் ரோடு உங்களுக்கு 40 அடி ரோட்டில் தெற்க பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ ஆப்போசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசா கிராண்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் பயங்கர டெவலப்மெண்ட் ஏரியா. ஏன்னா அந்த பக்கம் வந்து மெயின் ரோடு உங்களுக்கு. ஸோ மெயின் ரோடுக்கு நியர்பையே ஒரு 200 மீட்டரில் உங்களுக்கு ஒரு பேஜஸான வீடு இப்போது ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்து சரௌண்டிங் சுற்றி பார்த்துட்டு கூட வாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு யாராலையும் தர முடியாது. நம்ம ரொம்ப லோவாக கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸு. ஏன்னா இது இப்போ அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம 100 ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. அதனால் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ இது
பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பேக் உங்களுக்கு எந்த டைப்லையும் ஸ்டெப் பேக் வந்துடும் வீட்டை சுற்றி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை பார்த்து ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸு ஆஃபர் தான் உங்களுக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ரைஸில் நீங்கள் இங்கே வாங்கவே முடியாது. அதை நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் இந்த